நீங்கள் இந்த காணொளியை தற்செயலாக பார்க்கவில்லை. இது தற்செயல் கிடையாது. இது சிவனின் அழைப்பு. நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு குழப்பத்தில் இருந்தாலும், இந்த வினாடியில் சிவன் உங்களை நோக்கி திரும்பி பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டீர்களா? உங்கள் உடலில் ஒரு விசித்திரமான நடுக்கம், இதயத்தில் ஒரு அமைதியற்ற உணர்வு, தூக்கத்தில் வித்தியாசமான கனவுகள், திடீரென்று 18 எண்ணை பார்ப்பது, அடிக்கடி ஓம் நமசிவாய என்ற மந்திரம் உங்கள் மனதில் ஒலிப்பது, இவை எல்லாம் வெறும் தற்செயல் கிடையாது. இது பிரபஞ்ச சக்தி உங்களை எழுப்ப முயற்சிக்கிறது. இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது உங்கள் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும். ஆனால் நீங்கள் இந்த காணொளியை கடைசி வரை பார்க்க வேண்டும். ஏனெனில் இந்த காணொளியின் கடைசியில் நான் உங்களுக்கு ஒரு ரகசிய தியான முறையை சொல்லப் போகிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதமான மாற்றத்தின் திறவுகோல். ஆனால் அதற்கு முன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கும் அமைதியின்மை, குழப்பம், பயம், கவலை, இவை எல்லாம் உங்கள் பலவீனம் அல்ல. இது உங்கள் ஆன்மா விழிக்க முயற்சிக்கும் அறிகுறிகள். நமது பழங்கால சித்தர்கள் சொன்னார்கள், ஆன்மா விழிக்கும் போது முதலில் அசைவு ஏற்படும், பிறகுதான் ஸ்திரம் வரும் என்று. நீங்கள் இப்போது அந்த அசைவு நிலையில் இருக்கிறீர்கள். கடந்த சில வாரங்களாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் நெருங்கிய நண்பர்கள் திடீரென்று உங்களிடமிருந்து விலகிச் செல்வது போல் உணர்கிறீர்களா? உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் இப்போது அர்த்தமற்றதாக தெரிகிறதா? பழைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு போதாத மாதிரி இருக்கிறதா? இரவில் தூங்க முடியாமல் அதிகம் சிந்திக்கிறீர்களா? இவை எல்லாம் நல்ல அறிகுறிகள். ஏனெனில் பழையது உடைந்து போகும்போதுதான் புதியது உருவாகும். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். திருவண்ணாமலையில் இருக்கும் ஒரு வயதான பெண்மணி. அவருக்கு வயது 80. அவரது வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக இருந்தது. குடும்பம், குழந்தைகள், வேலை, பொறுப்புகள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் சிவன் அவரிடம் சொன்னார், உன் நேரம் வந்துவிட்டது, நீ உன்னை கண்டுபிடி என்று. அடுத்த நாள் காலையில் எழுந்தபோது அந்த பெண்மணிக்கு எல்லாமே வித்தியாசமாக தெரிந்தது. அவர் கடந்த 80 வருடங்களாக வாழ்ந்த வாழ்க்கை திடீரென்று யாரோ ஒருவரின் வாழ்க்கை மாதிரி இருந்தது. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. குழப்பம், பயம், அமைதியின்மை. ஆனால் உள்ளுக்குள் ஒரு குரல் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தது, மலைக்குப் போ, அங்கே உன் பதில் இருக்கிறது என்று. அவர் அருணாச்சலம் மலையை சுற்றி வர ஆரம்பித்தார். முதல் நாள் கால்கள் வலித்தன. 2வது நாள் உடல் முழுவதும் வலி. ஆனால் 3வது நாள் ஒரு அதிசயம் நடந்தது. நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அவருக்கு தெரியாத ஒரு மொழியில் மந்திரங்கள் வர ஆரம்பித்தன. அவரது உடலிலிருந்து ஒரு வித்தியாசமான ஆற்றல் வெளிவர ஆரம்பித்தது. அவரது கண்களிலிருந்து தானாகவே கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அது ஆனந்தத்தின் கண்ணீர். அந்த கணத்தில் அவருக்கு எல்லாம் புரிந்தது. அவர் கடந்த 80 வருடங்களாக தூங்கிக் கொண்டிருந்தார். இப்போதுதான் விழித்துக் கொண்டார். சிவன் அவரை அழைத்தார். அவர் செவி சாய்த்தார். இன்று அந்த பெண்மணி ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறார். நூற்றுக்கணக்கான மக்கள் அவரிடம் வந்து ஆசி பெறுகிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த பெண்மணி சிறப்பானவர் அல்ல. அவர் நம்மை போன்ற சாதாரண மனிதர்தான். ஆனால் அவர் செய்த ஒரே விஷயம், அழைப்பை கேட்டார், அதற்கு பதிலளித்தார், அவ்வளவுதான். இப்போது நீங்கள் கேட்கலாம், நான் எப்படி தெரிந்து கொள்வது சிவன் என்னை அழைக்கிறார் என்று? அதற்கான அறிகுறிகள் மிகவும் தெளிவாக இருக்கும். முதல் அறிகுறி, உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள். நீங்கள் திட்டமிடாத விஷயங்கள் நடக்கும். உங்கள் வேலை மாறலாம், உறவுகள் மாறலாம், இருப்பிடம் மாறலாம். இவையெல்லாம் பிரபஞ்சம் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல செய்யும் ஏற்பாடுகள். 2வது அறிகுறி, எண்கள். குறிப்பாக 108, 11, 111, மீண்டும் 111. நீங்கள் கடிகாரத்தை பார்க்கும்போது 1111 என்று இருக்கும். கார் நம்பர் பிளேட்டில் 111 111 என்று இருக்கும். பில் எண் 108ஆக இருக்கும். இவை வெறும் தற்செயல் அல்ல, இது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் குறியீடுகள். 3வது அறிகுறி, கனவுகள். சிவனை நீங்கள் கனவில் பார்க்கலாம், அல்லது மலைகள், நீர்வீழ்ச்சி, பாம்புகள், நிலவு, நீல நிற ஒளி. இவையெல்லாம் சிவசக்தியின் குறியீடுகள். நீங்கள் இவற்றை கனவில் பார்த்தால் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஆன்மா உங்களுக்கு செய்தி அனுப்புகிறது. 4வது அறிகுறி, உடல் உணர்வுகள். உங்கள் நெற்றி நடுவில் ஒரு அழுத்தம் அல்லது அரிப்பு, தலையின் மேல் பகுதியில் ஒரு இழுப்பு உணர்வு, முதுகெலும்பில் ஒரு சூடான அல்லது குளிர்ந்த உணர்வு, கைகளில் அல்லது கால்களில் லேசான அதிர்வு. இவை எல்லாம் உங்கள் சக்கரங்கள் விழிக்க ஆரம்பிக்கும் அறிகுறிகள். 5வது அறிகுறி, தனிமை விருப்பம். நீங்கள் திடீரென்று கூட்டத்தை விட்டு விலகி தனியாக இருக்க விரும்புவீர்கள். சத்தம் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். அமைதியான இடங்கள் உங்களை ஈர்க்கும். இது ஆன்மா அமைதி தேடுவதின் அறிகுறி. 6வது அறிகுறி, பழைய பழக்க வழக்கங்கள் வேண்டாம் என்று தோன்றுவது.
நீங்கள் பல வருடங்களாக செய்து வந்த விஷயங்கள் திடீரென்று அர்த்தமற்றதாக தெரியும். மது, புகை, இறைச்சி உணவு இவை மீது ஆர்வம் குறையும். சைவ உணவு மீது ஆர்வம் அதிகரிக்கும். இது உங்கள் உடல் தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கும் அறிகுறி. இப்போது நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப் போகிறேன். கவனமாக கேளுங்கள். சிவன் உங்களை அழைக்கும் போது அது எப்போதும் 3 நிலைகளில் நடக்கும். முதல் கட்டம் அழைப்பு. இது லேசான அறிகுறிகளாக இருக்கும். ஒரு கனவு, ஒரு உணர்வு, ஒரு எண், இப்படி. பெரும்பாலான மக்கள் இந்த கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள். இரண்டாவது கட்டம் எழுப்புதல். நீங்கள் முதல் கட்டத்தை கவனிக்காவிட்டால் பிரபஞ்சம் கொஞ்சம் வலிமையாக உங்களை எழுப்ப முயற்சிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரும். வேலை போகலாம், உறவுகள் உடைந்து போகலாம், உடல் நலம் பாதிக்கப்படலாம். இவை எல்லாம் உங்களை திசை திருப்ப அல்ல, சரியான திசையில் செலுத்த. மூன்றாவது கட்டம் மாற்றம். நீங்கள் இரண்டாவது கட்டத்திலும் கவனிக்காவிட்டால் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும். இது மிகவும் கடினமான கட்டமாக இருக்கும். ஆனால் இது இல்லாமல் விடுதலை இல்லை. நான் உங்களுக்கு இன்னொரு கதை சொல்கிறேன். சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் மேலாளராக வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருவர். நல்ல சம்பளம், பெரிய வீடு, வசதியான வாழ்க்கை. ஆனால் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை நிரப்ப அவர் அதிக பணம் சம்பாதிக்க முயற்சித்தார். அதிக பொருட்கள் வாங்கினார். ஆனால் வெற்றிடம் அதிகரிக்கவே செய்தது. ஒரு நாள் அவருக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்தது. அந்த கனவில் அவர் ஒரு மலையடிவாரத்தில் நிற்கிறார். மலையின் மீது ஒரு பெரிய சிவலிங்கம் ஒளிர்கிறது. அந்த ஒளி அவரை நோக்கி வருகிறது. அவர் உடலுக்குள் நுழைகிறது. திடீரென்று அவருக்கு ஒரு குரல் கேட்கிறது. நீ தவறான இடத்தில் இருக்கிறாய். உன் இடம் இங்கே இல்லை என்று. அவர் எழுந்ததும் அந்த கனவு அவரை விட்டு போகவில்லை. ஆனால் அவர் அதை புறக்கணித்தார். வேலைக்கு போனார். வழக்கம் போல் வாழ்க்கை தொடர்ந்தது. ஆனால் அடுத்த வாரம் திடீரென்று அவருக்கு பெரிய உடல்நல பிரச்சனை வந்தது. மாரடைப்பு. மரணத்தின் விளிம்பில் நின்றார். மருத்துவமனையில் படுக்கையில் இருக்கும்போது அவருக்கு மறுபடியும் அதே கனவு வந்தது. இம்முறை குரல் இன்னும் தெளிவாக இருந்தது. இது உன் கடைசி எச்சரிக்கை என்று. அவர் உயிர் தப்பினார். ஆனால் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்ததும் முதலில் செய்த விஷயம் வேலையை விட்டார். வீட்டை விற்றார். தேவையான பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இமயமலைக்கு போனார். அங்கே 6 மாதம் தியானம் செய்தார். அவரது வாழ்க்கையே மாறிப்போனது. இன்று அவர் ரிஷிகேஷில் ஒரு சிறிய ஆசிரமம் நடத்துகிறார். பணம் குறைவு, வசதிகள் இல்லை. ஆனால் அவரது முகத்தில் இருக்கும் அமைதியும் ஆனந்தமும் எந்த பணத்தாலும் வாங்க முடியாதது. அவர் சொல்வார், சிவன் என்னை 3 முறை அழைத்தார். முதல் 2 முறை நான் கவனிக்கவில்லை. 3வது முறை அவர் என்னை உலுக்கினார். இன்று நான் நன்றி சொல்கிறேன் அந்த உலுக்கலுக்கு என்று. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், சிவன் நம்மை விட்டு விடுவதில்லை. நாம் எவ்வளவு தூரம் ஓடினாலும், எவ்வளவு ஆழமாக மறைந்தாலும் அவர் நம்மை கண்டுபிடித்து விடுவார். ஏனெனில் நாம் அவரிடமிருந்து பிரியவில்லை. நாம் மறந்துவிட்டோம். அவர் மறக்கவில்லை. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் ஏன் இந்த அழைப்பை பெறுகிறேன்? மற்றவர்கள் இல்லாமல் நான் ஏன்? இதற்கு பதில் மிகவும் எளிமையானது. நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். உங்கள் ஆன்மா பல பிறவிகளாக இந்த தருணத்திற்காக காத்திருந்தது. இப்போது நேரம் வந்துவிட்டது. நமது பழங்கால நூல்கள் சொல்கின்றன, ஒவ்வொரு ஆன்மாவும் தனது சொந்த நேரத்தில் விழிக்கும் என்று. சிலருக்கு இளம் வயதில் விழிப்பு வரும், சிலருக்கு முதிர்ந்த வயதில் வரும், சிலருக்கு இந்த பிறவியில் வரும், சிலருக்கு அடுத்த பிறவியில் வரும். ஆனால் எல்லோருக்கும் கண்டிப்பாக வரும். ஏனெனில் விழிப்புதான் ஆன்மாவின் இயல்பு. தூக்கம்தான் தற்காலிகமானது. நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இது உங்கள் தேர்வு. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த அழைப்பை மறுத்தால் அது போய்விடாது. அது மீண்டும் மீண்டும் வரும். ஒவ்வொரு முறையும் இன்னும் வலிமையாக, இன்னும் தெளிவாக. ஏனெனில் உங்கள் ஆன்மா உங்களை வீட்டுக்கு அழைத்து வர முயற்சிக்கிறது. வீடு என்றால் என்ன? வீடு என்பது ஒரு இடம் அல்ல. வீடு என்பது ஒரு நிலை. அமைதி, ஆனந்தம், பரிபூரணம். இதுவே வீடு. நாம் எல்லோரும் இந்த வீட்டிலிருந்து வந்தோம். நாம் எல்லோரும் இந்த வீட்டுக்கு திரும்ப வேண்டும். இந்த பயணம்தான் வாழ்க்கை என்பது. ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த பயணத்தை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் பாதையில் கிடைக்கும் சிறு சிறு விஷயங்களை பிடித்துக்கொண்டு அங்கேயே நின்று விடுகிறார்கள். பணம், புகழ், உறவுகள், வசதிகள் இவையெல்லாம் பயணத்தில் கிடைக்கும் ஓய்வு நிலையங்கள். அங்கே சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அங்கேயே குடியேறிவிடக்கூடாது. சிவன் உங்களை அழைக்கும் போது அவர் சொல்கிறார், போதும், இனி எழுந்திரு, பயணத்தை தொடர் என்று. இது கடினமான அழைப்பு. ஏனெனில் நாம் நம்மை சுற்றி கட்டி வைத்திருக்கும் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். ஆனால் இந்த விடுதல்தான் உண்மையான சுதந்திரம். நான் உங்களுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன். ஒரு குரங்கு ஒரு குடுவையில் கைவிட்டு உள்ளே இருக்கும் கொட்டைகளை பிடித்து கொண்டது. குடுவையின் வாய் சிறியது. கை மட்டும் உள்ளே போகும். கொட்டைகளை பிடித்த கையோடு வெளியே வர முடியாது. குரங்கு சிக்கிக் கொண்டது.
வேடன் வந்து குரங்கை பிடிக்க ஆயத்தம். ஆனால் குரங்கு கொட்டைகளை விடவில்லை. அதற்கு தெரியும் கைவிட்டால் விடுதலை என்று. ஆனால் கொட்டைகளின் பிடியை விட முடியவில்லை. கடைசியில் வேடன் குரங்கை பிடித்து விட்டான். நாம் எல்லோரும் இந்த குரங்குதான். நம்மை கட்டி வைத்திருப்பவை நமக்கு தெரியும். ஆனால் விட முடியவில்லை. பயம், பாதுகாப்பின்மை, ஆசை இவை நம்மை பிடித்து வைத்திருக்கின்றன. சிவன் நம்மிடம் சொல்கிறார், விடு, நான் இருக்கிறேன் என்று. ஆனால் நாம் கேட்க மறுக்கிறோம். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் இந்த அழைப்பு அவசரமானது என்று. ஏனெனில் ஒவ்வொரு நொடியும் நாம் காத்திருக்கும் போது நாம் உண்மையிலேயே வாழ ஆரம்பிக்கும் நேரம் குறைந்து கொண்டே போகிறது. நாம் நினைக்கிறோம் காலம் இருக்கிறது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் காலம் யாருக்கும் காத்திருப்பதில்லை. இதை புரிந்து கொள்ள நான் உங்களுக்கு இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு இளைஞர் இருந்தார். அவருக்கு வயது 25. அவருக்கும் இந்த அழைப்பு வந்தது. ஆனால் அவர் நினைத்தார், நான் இன்னும் இளைஞன், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், ஆன்மீகம் முதிர்ந்த வயதில் பார்த்து கொள்ளலாம் என்று. அவர் தன் வாழ்க்கையை தொடர்ந்தார். வேலை, திருமணம், குழந்தைகள், பொறுப்புகள். 40 வயதில் அவருக்கு மறுபடி அழைப்பு வந்தது. இம்முறை இன்னும் வலிமையாக. ஆனால் அவர் நினைத்தார், குழந்தைகள் படிக்கிறார்கள், வீட்டுக்கடன் இருக்கிறது, இப்போது முடியாது, இன்னும் 10 வருடங்கள் கழித்து பார்க்கலாம் என்று. 50 வயதில் அவருக்கு மாரடைப்பு வந்தது. மரணத்தின் விளிம்பில் நின்றார். அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, காலம் காத்திருக்காது என்று. அவர் உயிர் தப்பினார். ஆனால் அந்த அனுபவம் அவரை முற்றிலும் மாற்றியது. அவர் இப்போது ஆன்மீக பாதையில் இருக்கிறார். ஆனால் அவர் எப்போதும் சொல்வார், நான் 25 வயதிலேயே கேட்டிருக்க வேண்டும் என்று. இதில் பாடம் என்னவென்றால், சரியான நேரம் என்று ஒன்று கிடையாது. இப்போதுதான் சரியான நேரம். நீங்கள் 20 வயதாக இருந்தாலும், 40 வயதாக இருந்தாலும், 80 வயதாக இருந்தாலும், இந்த வினாடிதான் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான வினாடி. இப்போது நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் சிவசக்தி என்றால் என்ன என்று. நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் சிவன் பற்றி. ஆனால் பெரும்பாலானோருக்கு சிவன் என்பது ஒரு கடவுள், ஒரு சிலை, ஒரு கோவில், அவ்வளவுதான். ஆனால் உண்மை அதைவிட மிகவும் ஆழமானது, மிகவும் அற்புதமானது. சிவன் என்பது ஒரு நபர் அல்ல. சிவன் என்பது ஒரு சக்தி. அந்த சக்திதான் இந்த முழு பிரபஞ்சமும். அந்த சக்திதான் நீங்களும். சிவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நல்லது, மங்களம், பரிபூரணம். நீங்கள் உங்கள் இயல்பான நிலையில் இருக்கும்போது நீங்கள் சிவம்தான். ஆனால் என்ன நடக்கிறது? நாம் நம் இயல்பான நிலையை மறந்து விடுகிறோம். நாம் நம்மை ஒரு உடல், ஒரு மனம், ஒரு பெயர், ஒரு அடையாளம் என்று நினைக்க ஆரம்பிக்கிறோம். இது தவறு அல்ல, இது மாயை. ஒரு கனவு போன்றது. கனவில் நாம் யாரோ ஒருவராக இருப்போம். ஆனால் விழித்தவுடன் நாம் அது அல்ல என்று புரியும். அதேபோல் இந்த வாழ்க்கையும் ஒரு கனவு. விழிக்கும்போது நாம் புரிந்து கொள்வோம் நாம் யார் என்று. சிவசக்தி என்பது இந்த விழிப்பின் சக்தி. அது உங்களுக்குள் எப்போதும் இருக்கிறது. அது ஒருபோதும் உங்களை விட்டு சென்றதில்லை. ஆனால் நீங்கள் அதை மறந்துவிட்டீர்கள். இப்போது அந்த சக்தி உங்களை அழைக்கிறது. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை என்று. இந்த சக்தியை எப்படி அனுபவிப்பது? இதற்கு நான் உங்களுக்கு ஒரு எளிய முறை சொல்கிறேன். இப்போது இந்த வினாடி உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். உள்ளே செல்லும் மூச்சு, வெளியே வரும் மூச்சு. வேறு எதையும் செய்ய வேண்டாம். சும்மா மூச்சை கவனியுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு விசித்திரமான விஷயம் தெரியும். மூச்சு நீங்கள் செய்வதில்லை, அது தானாக நடக்கிறது. நீங்கள் தூங்கும் போதும் மூச்சு தொடர்கிறது. நீங்கள் மயக்கமானாலும் மூச்சு தொடர்கிறது. மூச்சு உங்கள் செயல் அல்ல, அது வாழ்க்கையின் செயல். அந்த வாழ்க்கைதான் சிவம். இப்போது இன்னும் ஆழமாக போங்கள். மூச்சை கவனிக்கும் உங்களை கவனியுங்கள். யார் இந்த மூச்சை கவனிக்கிறார்கள்? யார் இப்போது இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்கிறார்கள்? இந்த கேள்வியோடு இருங்கள். பதில் தேட வேண்டாம், கேள்வியோடு இருங்கள். இந்த கேள்வியோடு இருக்கும்போது ஒரு அதிசயம் நடக்கும். உங்கள் மனம் நிதானமாக அமைதியாகும். எண்ணங்கள் குறையும். ஒரு இடைவெளி தோன்றும். அந்த இடைவெளியில்தான் சிவம் இருக்கிறது. அந்த இடைவெளிதான் நீங்கள். இதை புரிந்து கொள்ள மிகவும் கடினம். ஏனெனில் நாம் எப்போதும் ஏதோ ஒன்றாக இருக்க பழகிவிட்டோம். நாம் எண்ணங்கள், உணர்வுகள், உடல் உணர்வுகள் இவற்றோடு நம்மை அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் இவை எல்லாம் வந்து போகின்றன. எண்ணங்கள் வருகின்றன, போகின்றன. ஆனால் இவை எல்லாவற்றையும் கவனிக்கும் நீங்கள் எப்போதும் இருக்கிறீர்கள். அந்த கவனிப்பவர்தான் உண்மையான நீங்கள்.
அதுதான் சிவம். இப்போது நீங்கள் கேட்கலாம், இதை புரிந்து கொண்டால் என்ன பயன்? பயன் மிகவும் பெரியது. நீங்கள் யார் என்று உண்மையில் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். ஏனெனில் எல்லா பிரச்சனைகளும் ஒரே மூல காரணத்தால்தான். நீங்கள் யார் என்பதை மறந்துவிட்டீர்கள். நீங்கள் உங்களை ஒரு சிறிய, பலவீனமான, மரணத்திற்கு உட்பட்ட உடல் என்று நினைக்கும்போது பயம் வலுகிறது. நீங்கள் உங்களை ஒரு பெயர், ஒரு அடையாளம் என்று நினைக்கும்போது அந்த அடையாளத்தை பாதுகாக்க முயற்சிக்கிறீர்கள். இதிலிருந்துதான் எல்லா துன்பங்களும் ஆரம்பிக்கின்றன. ஆனால் நீங்கள் உண்மையில் யார் என்று புரிந்து கொண்டால் நீங்கள் அழிவற்றவர், எல்லையற்றவர், முழுமையானவர். இந்த புரிதல் உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும். பயம் போய்விடும், கவலை போய்விடும், குறை உணர்வு போய்விடும். ஏனெனில் நீங்கள் எதையும் இழக்க முடியாது. நீங்கள் எல்லாமே. இதை நான் ஒரு சிறிய கதை மூலம் விளக்குகிறேன். ஒரு சிறிய அலை கடலில் இருந்தது. அந்த அலை மிகவும் பயந்து போயிருந்தது. ஏனெனில் அது பார்த்தது, முன்னால் இருக்கும் எல்லா அலைகளும் கரையை அடைந்து அழிந்து போகின்றன என்று. அது நினைத்தது, நானும் கொஞ்சம் நேரத்தில் அழிந்து போகப் போகிறேன் என்று. அது மிகவும் துக்கமாக இருந்தது. அப்போது ஒரு பழைய அலை வந்து சொன்னது, ஏன் பயப்படுகிறாய் என்று. சிறிய அலை சொன்னது, நான் இறக்கப் போகிறேன், அழிந்து போகப் போகிறேன் என்று. பழைய அலை சிரித்தது. அது சொன்னது, நீ ஒரு அலை மட்டுமல்ல, நீ கடல். அலை என்பது உன் வடிவம், ஆனால் உன் இயல்பு கடல். அலை அழியலாம், ஆனால் கடல் எப்போதும் இருக்கும். நீ அழிவதில்லை, நீ மாறுகிறாய் மட்டுமே. இதை புரிந்து கொண்ட சிறிய அலை இனி பயப்படவில்லை. அது மகிழ்ச்சியாக கரையை நோக்கி சென்றது. ஏனெனில் அது இப்போது புரிந்து கொண்டது, நான் எப்போதும் இருந்தேன், இப்போதும் இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன் என்று. இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போவது மிகவும் முக்கியம். கவனமாக கேளுங்கள். சிவன் உங்களை அழைக்கும் போது அது ஒரு பரிசு. ஆனால் அந்த பரிசை பெற நீங்கள் சில விஷயங்கள் செய்ய வேண்டும். இது கடினமான விஷயங்கள் அல்ல, ஆனால் உங்கள் உறுதி தேவை. முதல் விஷயம் அமைதி. உங்கள் வாழ்க்கையில் அமைதிக்கு இடம் கொடுங்கள். நாம் எல்லோரும் சத்தத்தில் வாழ்கிறோம். வெளி சத்தம் மட்டுமல்ல, உள் சத்தமும். எண்ணங்கள், கவலைகள், திட்டங்கள், நினைவுகள், இவை எல்லாம் உள் சத்தம். இந்த சத்தத்தை நிறுத்துங்கள். எப்படி? மிகவும் எளிமையாக. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 நிமிடம் சும்மா இருங்கள். எதையும் செய்யாதீர்கள். தொலைக்காட்சி இல்லை, தொலைபேசி இல்லை, புத்தகம் இல்லை. சும்மா அமர்ந்திருங்கள். ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும். உங்கள் மனம் கிளம்பும், எதையாவது செய்ய சொல்லும். அனுமதிக்காதீர்கள். சும்மா இருங்கள். இந்த 10 நிமிடம்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான 10 நிமிடம். இந்த 10 நிமிடத்தில்தான் சிவன் உங்களிடம் பேச முடியும். ஏனெனில் மற்ற எல்லா நேரத்திலும் நீங்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறீர்கள். இரண்டாவது விஷயம் தூய்மை. இது உடல் தூய்மை மட்டுமல்ல, மனதின் தூய்மை, வார்த்தைகளின் தூய்மை, செயல்களின் தூய்மை. நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள், இவை எல்லாமே முக்கியம். சைவ உணவு மிகவும் உதவும். இறைச்சி, மது, புகை, இவற்றை விட முயற்சி செய்யுங்கள். ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும், ஆனால் பிறகு உங்கள் உடல் லேசாகும், மனம் தெளிவாகும். நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீர்கள். மனதின் தூய்மை என்றால் எதிர்மறை எண்ணங்களை விடுங்கள். வெறுப்பு, பொறாமை, கோபம், பயம், இவை எல்லாம் மனதை மாசுபடுத்தும். யாரையும் வெறுக்காதீர்கள். ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தாலும் அவரை மன்னியுங்கள். மன்னிப்பு அவருக்காக அல்ல, உங்களுக்காக. ஏனெனில் வெறுப்பு உங்கள் மனதை அழிக்கும், அவரை அல்ல. வார்த்தைகளின் தூய்மை என்றால் உண்மை பேசுங்கள். பொய் சொல்லாதீர்கள். கடுமையான வார்த்தைகள் பேசாதீர்கள். கோஷ்டி பேசாதீர்கள். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சக்தி. அது ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். எச்சரிக்கையாக இருங்கள். செயல்களின் தூய்மை என்றால் யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். எல்லா உயிர்களையும் மதியுங்கள். மரம், செடி, விலங்கு, பறவை, எல்லாவற்றிலும் அதே சிவம் இருக்கிறது. அவற்றை அன்போடு நடத்துங்கள். மூன்றாவது விஷயம் பக்தி. இது மிகவும் அழகான விஷயம். பக்தி என்றால் அன்பு, சிவன் மீது அன்பு. ஆனால் இது ஒரு வியாபார அன்பு அல்ல. நீங்கள் எதையாவது கேட்பதற்காக அன்பு செலுத்துவது அல்ல. காரணமற்ற, நிபந்தனையற்ற, எதிர்பார்ப்பற்ற அன்பு. ஒரு சிறு குழந்தை தன் தாயை எப்படி நேசிக்கிறதோ அப்படி. குழந்தைக்கு தெரியாது தாய் என்னென்ன செய்கிறார் என்று. ஆனால் அது அன்பு செலுத்துகிறது. காரணமே இல்லாமல், நிபந்தனையே இல்லாமல்.
அப்படிப்பட்ட அன்பு. இந்த அன்பை வளர்க்க ஒரு எளிய வழி மந்திர ஜபம். ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தை எப்போதும் மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள். வேலை செய்யும்போது, நடக்கும்போது, சாப்பிடும்போது, தூங்கப் போகும்போது, எப்போதும் இந்த மந்திரம் உங்கள் மனதை சிவனோடு இணைக்கும். ஓம் நம சிவாய என்றால் என்ன? ஓம் என்பது பிரபஞ்ச ஒளி, நம என்றால் வணக்கம், சிவாய என்றால் சிவனுக்கு. ஆக மொத்த அர்த்தம் பிரபஞ்ச சக்தியான சிவனுக்கு என் வணக்கம். ஆனால் இது இதைவிட ஆழமான அர்த்தம் இருக்கிறது. ந ம ஷி வா ய. இந்த 5 எழுத்துக்களும் பஞ்சபூதங்களை குறிக்கின்றன. ந பூமி, ம நீர், ஷி நெருப்பு, வா காற்று, ய ஆகாயம். இந்த 5 பூதங்களும் சேர்ந்தால்தான் இந்த உலகம். இந்த மந்திரம் சொல்கிறது இந்த முழு உலகமும் சிவம், நானும் சிவம் என்று. 4வது விஷயம் தியானம். இது மிக மிக முக்கியம். தியானம் இல்லாமல் ஆன்மீக பயணம் முடியாது. தியானம் என்றால் மனதை ஒருமுகப்படுத்துவது. மனம் எப்போதும் அலைந்து கொண்டே இருக்கும். கடந்த கால நினைவுகள், எதிர்கால கவலைகள் இவற்றுக்கு இடையில் ஓடிக்கொண்டே இருக்கும். தியானம் மனதை இப்போது என்ற இடத்தில் நிறுத்துகிறது. எளிய தியான முறை: ஒரு அமைதியான இடத்தில் அமருங்கள். முதுகு நேராக, கண்கள் மூடி. உங்கள் மூச்சை கவனியுங்கள். உள்ளே செல்லும் மூச்சை கவனியுங்கள், வெளியே வரும் மூச்சை கவனியுங்கள். வேறு எதையும் செய்ய வேண்டாம். மனம் அலையும், எண்ணங்கள் வரும், அனுமதியுங்கள். ஆனால் அவற்றோடு போகாதீர்கள். எண்ணம் வந்ததை கவனியுங்கள், அது போவதையும் கவனியுங்கள். மறுபடி மூச்சுக்கு திரும்புங்கள். ஆரம்பத்தில் 5 நிமிடம் போதும், பிறகு 10 நிமிடம், 20 நிமிடம் என்று அதிகரியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் செய்யுங்கள், காலையில் அல்லது மாலையில். இது ஒரு பழக்கமாகட்டும். தியானம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். உங்கள் மனம் தெளிவாகும், உடல் ஆரோக்கியமாகும், உறவுகள் மேம்படும், வேலையில் வெற்றி கிடைக்கும். ஆனால் இவையெல்லாம் பக்க விளைவுகள் மட்டுமே. உண்மையான பலன் நீங்கள் உங்களை கண்டுபிடிப்பீர்கள். 5வது விஷயம் சேவை. உங்களால் முடிந்த சிறிய சேவை செய்யுங்கள். பணம் கொடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒரு புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, யாராவது பேசுவதை கவனமாக கேட்பது, இவையும் சேவைதான். சேவை என்பது மற்றவர்களுக்கு உதவுவது மட்டுமல்ல, அது உங்களுக்கும் உதவுகிறது. சேவை செய்யும் போது உங்கள் அகங்காரம் குறைகிறது. நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், நான் மட்டும்தான் முக்கியம் என்று அல்ல, எல்லோரும் முக்கியம் என்று. 6வது விஷயம் படிப்பு. நல்ல ஆன்மீக புத்தகங்களை படியுங்கள். பகவத்கீதை, திருவாசகம், சிவபுராணம், யோக வாசிஷ்டம் இவற்றை படியுங்கள். இந்த புத்தகங்களில் ஞானிகளின் அனுபவங்கள் இருக்கின்றன. அவர்கள் பாதையை கடந்து விட்டார்கள். அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். 7வது விஷயம் சத்சங்கம். நல்ல மனிதர்களுடன் இருங்கள். ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுடன் பழகுங்கள். அவர்களது சக்தி உங்களையும் தூக்கும். நீங்கள் யாருடன் இருக்கிறீர்களோ அவர்கள் போல் ஆகிறீர்கள். எனவே கவனமாக தேர்ந்தெடுங்கள். 8வது விஷயம் சுய கவனிப்பு. உங்கள் எண்ணங்களை, உணர்வுகள், செயல்களை கவனியுங்கள். நீங்கள் ஏன் கோபப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் துக்கப்படுகிறீர்கள்? இவற்றை கவனிக்கும்போது நீங்கள் அவற்றை புரிந்து கொள்வீர்கள். புரிந்து கொள்ளும்போது அவை மாறும். 9வது விஷயம் பொறுமை. ஆன்மீக பாதை ஒரு மாரத்தான், ஸ்பிரிண்ட் அல்ல. விரைவில் முடிவுகள் வரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நேரம் எடுக்கும், ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறுவீர்கள். சிறிய சிறிய முன்னேற்றங்கள், ஆனால் நிலையானவை. 10வது விஷயம் சரணாகதி. இது கடைசி மற்றும் மிக முக்கியமான விஷயம். சரணாகதி என்றால் சிவனிடம் முற்றிலுமாக ஒப்படைப்பது. உங்களால் முடிந்ததை செய்துவிட்டு மீதியை அவரிடம் விட்டுவிடுவது. நாம் எப்போதும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். எல்லாவற்றையும் திட்டமிட விரும்புகிறோம். ஆனால் வாழ்க்கை நம் திட்டப்படி போவதில்லை. சரணாகதி என்றால் நான் என் பங்கை செய்கிறேன், ஆனால் முடிவை நான் தீர்மானிக்கவில்லை. பிரபஞ்சம் தீர்மானிக்கிறது. நான் நம்புகிறேன். இது பலவீனம் அல்ல, பலம். ஏனென்றால் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள், உங்களை விட பெரிய ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி உங்களை கவனித்துக் கொள்கிறது என்று. இப்போது இந்த 10 விஷயங்களும் கடினமாக தெரியலாம். ஆனால் ஆரம்பியுங்கள். முதலில் 1 அல்லது 2 மட்டும் செய்யுங்கள். பிறகு மெதுவாக மற்றவற்றையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியம் தொடர்ச்சி. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் செய்யுங்கள். ஒரு நாள் நிறைய செய்து பிறகு நிறுத்துவதை விட இது மேல். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த 10 விஷயங்களும் உண்மையில் ஒன்றுதான். அமைதி, தூய்மை, பக்தி, தியானம், சேவை, படிப்பு, சத்சங்கம்,
சுயகவனிப்பு, பொறுமை, சரணாகதி இவையெல்லாம் ஒரே விஷயத்தின் வெவ்வேறு வடிவங்கள். அந்த விஷயம் அன்பு. நீங்கள் அன்போடு இருந்தால் மற்ற எல்லாவற்றும் தானாக வரும். அன்பு என்றால் என்ன? அன்பு என்பது ஒரு உணர்வு அல்ல. அன்பு என்பது ஒரு நிலை. நீங்கள் யார் என்பதன் உண்மையான இயல்பு. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் இவை அனைத்தையும் செய்தால் என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கை மாறும். எப்படி? முதலில் உங்கள் மன அமைதி அதிகரிக்கும். இப்போது உங்கள் மனம் எப்போதும் கலங்கி இருக்கிறது. கவலை, பயம், கோபம், துக்கம் இவை எப்போதும் உங்களை தொந்தரவு செய்கின்றன. ஆனால் இந்த பயிற்சிகளை செய்தால் உங்கள் மனம் அமைதியாகும். இன்னும் கவலைகள் வரும், ஆனால் அவை உங்களை பாதிக்காது. இரண்டாவது, உங்கள் உறவுகள் மேம்படும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மற்றவர்களும் உங்களுடன் அமைதியாக இருப்பார்கள். நீங்கள் அன்பாக இருக்கும்போது மற்றவர்களும் உங்களை அன்பாக நடத்துவார்கள். இது தானாக நடக்கும். மூன்றாவது, உங்கள் உடல் நலம் மேம்படும். தியானம், தூய உணவு, நல்ல எண்ணங்கள் இவையெல்லாம் உங்கள் உடலை குணப்படுத்தும். பல நோய்கள் மனதிலிருந்து ஆரம்பிக்கின்றன. மனம் குணமானால் உடலும் குணமாகும். நான்காவது, உங்கள் வேலையில் வெற்றி கிடைக்கும். ஒரு அமைதியான, கவனமான மனம் மிகவும் திறமையாக வேலை செய்யும். நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுப்பீர்கள், சிறந்த யோசனைகளை பெறுவீர்கள். ஐந்தாவது, நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பீர்கள். இப்போது உங்கள் மகிழ்ச்சி வெளி விஷயங்களை சார்ந்திருக்கிறது. நல்ல விஷயம் நடந்தால் மகிழ்ச்சி, கெட்ட விஷயம் நடந்தால் துக்கம். ஆனால் இந்த பயிற்சிகளை செய்தால் உங்கள் மகிழ்ச்சி உள்ளே இருந்து வரும். வெளி விஷயங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆறாவது, நீங்கள் உங்களை கண்டுபிடிப்பீர்கள். இதுதான் மிக முக்கியமான விஷயம். மற்ற எல்லாவும் இதன் பக்க விளைவுகள் மட்டுமே. நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வது, இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். இப்போது நான் உங்களுக்கு சில முக்கியமான அறிகுறிகளை சொல்கிறேன். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு வந்தால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். முதல் அறிகுறி, உங்களுக்கு தூக்கம் குறையும். ஆனால் நீங்கள் சோர்வாக இருக்க மாட்டீர்கள். உண்மையில் முன்பை விட அதிக ஆற்றல் இருக்கும். இது ஏனென்றால் உங்கள் உள் சக்தி விழிக்க ஆரம்பித்துவிட்டது. இரண்டாவது அறிகுறி, சில நேரங்களில் உங்கள் உடலில் வெப்பம் அல்லது குளிர் உணர்வு, குறிப்பாக முதுகெலும்பில். இது குண்டலினி சக்தி எழுவதன் அறிகுறி. பயப்பட வேண்டாம், இது நல்லது. மூன்றாவது அறிகுறி, நீங்கள் மக்கள் கூட்டத்தில் இருக்கும்போது மற்றவர்களின் உணர்வுகளை உணர முடியும். அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்களும் மகிழ்ச்சி, அவர்கள் துக்கமாக இருந்தால் நீங்களும் துக்கம். இது உங்கள் உணர்திறன் அதிகரித்ததன் அறிகுறி. நான்காவது அறிகுறி, விசித்திரமான கனவுகள். பறப்பது, பிரகாசமான ஒளி, தெய்வங்கள், புனித இடங்கள் இவை கனவின் வரும். இவை உங்கள் ஆன்மா உங்களுக்கு அனுப்பும் செய்திகள். ஐந்தாவது அறிகுறி, திடீர் தெளிவு கணங்கள். சில நேரங்களில் திடீரென்று எல்லாம் புரியும். ஒரு கேள்விக்கு பதில் எங்கிருந்தோ வரும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தானாக தெரியும். இது உங்கள் உள் ஞானம் வெளிவருவதன் அறிகுறி. ஆறாவது அறிகுறி, பழைய பழக்கங்கள் தானாக விழுந்து போகும். நீங்கள் முயற்சி செய்யாமலே. புகை, மது, கெட்ட உணவு இவை மீது ஆர்வம் இழப்பீர்கள். உங்கள் உடல் தானாக தூய்மையாக விரும்பும். ஏழாவது அறிகுறி, ஒத்திசைவுகள். சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள். சரியான நேரத்தில் சரியான புத்தகம் கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான செய்தி வரும். இது பிரபஞ்சம் உங்களை வழிநடத்துவதன் அறிகுறி. எட்டாவது அறிகுறி, நீங்கள் தனியாக இருக்க விரும்புவீர்கள். ஆனால் இது தனிமை அல்ல, ஏகாந்தம். தனிமையில் நீங்கள் துக்கமாக இருப்பீர்கள். ஏகாந்தத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களோடு இருப்பதை நீங்கள் ரசிப்பீர்கள். ஒன்பதாவது அறிகுறி, பொருள் விஷயங்கள் மீது ஆர்வம் குறையும். பெரிய வீடு, விலை உயர்ந்த கார், ஆடம்பர வாழ்க்கை இவையெல்லாம் அர்த்தமற்றதாக தெரியும். எளிமையான வாழ்க்கை நீங்கள் விரும்புவீர்கள். பத்தாவது அறிகுறி, ஆழமான அமைதி. இது எப்போதும் இருக்காது, ஆனால் சில கணங்களில் வரும். எந்த காரணமும் இல்லாமல் ஆழமான அமைதி, பரிபூரண மகிழ்ச்சி. இது உங்கள் இயல்பான நிலையை நீங்கள் தொட்டதன் அறிகுறி. இந்த அறிகுறிகள் எல்லாம் வந்தால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். தொடருங்கள், நிறுத்தாதீர்கள். ஆனால் ஒரு எச்சரிக்கை, இந்த அறிகுறிகள் வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அவை வரும்போது மகிழுங்கள். ஆனால் அவை இல்லாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் பயணம் வித்தியாசமாக இருக்கும். சிலருக்கு இந்த அறிகுறிகள் வரும், சிலருக்கு வேறு அறிகுறிகள் வரும். முக்கியம் பயணம், இலக்கு அல்ல.
இப்போது நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். இந்த பாதையில் சவால்கள் வரும், கடினமான நேரங்கள் வரும், நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று தோன்றும். இது இயல்பு, எல்லோருக்கும் வரும். முதல் சவால் சந்தேகம். நீங்கள் சந்தேகப்படுவீர்கள். இது சரியான பாதையா? இது வேலை செய்யுமா? நான் நேரத்தை வீணாக்குகிறேனா? இந்த சந்தேகங்கள் வரும். அனுமதியுங்கள், ஆனால் அவற்றை நம்பாதீர்கள். தொடருங்கள். இரண்டாவது சவால் எதிர்ப்பு. உங்கள் குடும்பம், நண்பர்கள், அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உங்களை நிறுத்த முயற்சி செய்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், நீ பைத்தியம் பிடித்து விட்டாய், சாதாரணமாக வா என்று. இது கடினமாக இருக்கும், ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு பயம். உங்கள் மாற்றம் அவர்களை பயமுறுத்துகிறது. மூன்றாவது சவால் தனிமை. நீங்கள் மாறும்போது பழைய நண்பர்கள் விலகிப் போவார்கள். பழைய விருப்பங்கள் போய்விடும். புதிய நண்பர்கள் இன்னும் வரவில்லை. நடுவில் நீங்கள் தனியாக இருப்பீர்கள். இது கடினமான நேரம், ஆனால் தற்காலிகமானது. புதிய மனிதர்கள் வருவார்கள். நான்காவது சவால் மனதின் எதிர்ப்பு. உங்கள் மனமே உங்களை நிறுத்த முயற்சி செய்யும். அது சொல்லும், நாளைக்கு ஆரம்பிக்கலாம், இன்று ஓய்வெடுத்துக்கொள், இன்னும் கொஞ்ச காலம் பழைய பழக்கங்களை தொடரலாம். இந்த குரலை கேட்காதீர்கள். இது உங்கள் மனம், நீங்கள் அல்ல. ஐந்தாவது சவால் பொறாமை. நீங்கள் மற்றவர்களை பார்ப்பீர்கள். அவர்கள் மிகவும் முன்னேறியிருப்பார்கள். நீங்கள் நினைப்பீர்கள், நான் ஏன் இவ்வளவு பின்தங்கியிருக்கிறேன்? இது உங்களை தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு செல்லும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் வெவ்வேறு வேகத்தில் பயணிக்கிறார்கள். ஒப்பிடாதீர்கள். இந்த சவால்களை எப்படி கடப்பது? 3 விஷயங்கள். 1. நம்பிக்கை. சிவன் மீது நம்பிக்கை, பாதை மீது நம்பிக்கை, உங்கள் மீது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எந்த சவாலையும் கடக்க முடியும். 2. சத்சங்கம். உங்களை போன்ற மற்றவர்களுடன் இருங்கள். அவர்களின் அனுபவங்களை கேளுங்கள். அவர்களும் இதே சவால்களை எதிர்கொண்டார்கள், கடந்தார்கள். நீங்களும் கடப்பீர்கள். 3. நினைவு. ஏன் நீங்கள் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் இலக்கு என்ன? இதை நினைவில் வைத்துக்கொண்டால் எந்த சவாலும் உங்களை நிறுத்த முடியாது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியம் சொல்லப் போகிறேன். இது சிவ யோகிகளின் ரகசியம். இதை நான் எனது குருவிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. 3 கண் தியானம். இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிவனுக்கு 3 கண்கள், 2 உடல் கண்கள், ஒரு ஞானக் கண். இந்த 3வது கண் உங்களுக்கும் இருக்கிறது. அது உங்கள் நெற்றியின் நடுவில் இருக்கிறது. இந்த 3வது கண் என்பது உண்மையில் ஒரு கண் அல்ல, இது ஒரு சக்தி மையம். இதை ஆக்ஞா சக்கரம் என்று சொல்வார்கள். இந்த சக்கரம் விழிக்கும்போது உங்களுக்கு உள்பார்வை கிடைக்கும். நீங்கள் விஷயங்களை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இந்த தியானம் எப்படி செய்வது? ஒரு அமைதியான இடத்தில் அமருங்கள். முதுகு நேராக, கண்கள் மூடி. சில ஆழமான மூச்சுகள் எடுங்கள். உங்கள் உடலை தளர்த்துங்கள். இப்போது உங்கள் கவனத்தை உங்கள் புருவ நடுவில் கொண்டு வாருங்கள். அங்கே ஒரு சிறிய புள்ளியை கற்பனை செய்யுங்கள். ஒரு சிறிய ஒளிப்புள்ளி. அதை கவனியுங்கள். மெதுவாக அந்த ஒளி பெரியதாகும். அது உங்கள் முழு நெற்றியையும் நிரப்பும். பிறகு உங்கள் முழு தலையையும் நிரப்பும். பிறகு உங்கள் முழு உடலையும் நிரப்பும். இப்போது நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். தூய்மையான பிரகாசமான ஒளி. இந்த ஒளியில் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். மெதுவாக, ஆழமாக. இந்த தியானத்தை தினமும் 20 நிமிடம் செய்யுங்கள். 1 மாதத்தில் நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீர்கள். உங்கள் மனம் மிகவும் தெளிவாக இருக்கும். உங்கள் உள்ளுணர்வு மிகவும் வலுவாக இருக்கும். நீங்கள் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். ஆனால் ஒரு எச்சரிக்கை, இந்த தியானத்தை மரியாதையோடு செய்யுங்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதிகமாக செய்யாதீர்கள். தினமும் 20 நிமிடம் போதும். அதற்கு மேல் செய்தால் உடலில் அதிக வெப்பம் உண்டாகலாம், தலைவலி வரலாம். இன்னொரு முக்கியமான பயிற்சி, சிவ மந்திர தியானம். இது மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. காலையில் எழுந்ததும் படுக்கைக்கு போவதற்கு முன் உட்காருங்கள். கண்களை மூடுங்கள். உங்கள் இதயத்தில் ஒரு சிவலிங்கத்தை கற்பனை செய்யுங்கள். ஒளிரும், உயிரோட்டமான, சக்தி வாய்ந்தது. இப்போது உங்கள் மூச்சோடு மந்திரத்தை இணைக்குங்கள். உள்ளே மூச்சு எடுக்கும்போது ஓம் நம, வெளியே விடும்போது சிவாய. இதை தொடருங்கள். உங்கள் மனம் அலையும், எண்ணங்கள் வரும். கவலை இல்லை.
மனது அலைவதை கவனித்துவிட்டு மறுபடி மந்திரத்திற்கு திரும்புங்கள். இதை 10 நிமிடம் செய்யுங்கள். இந்த பயிற்சி உங்கள் மனதை சிவனோடு இணைக்கும். உங்கள் இதயத்தில் சிவன் எப்போதும் இருப்பார். நீங்கள் எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் அவர் உங்களோடு இருப்பார். 3வது பயிற்சி நடை தியானம். நாம் பெரும்பாலும் அமர்ந்துதான் தியானம் செய்கிறோம். ஆனால் நடந்து கொண்டும் தியானம் செய்யலாம். ஒரு அமைதியான இடத்தில், ஒரு பூங்கா, கடற்கரை அல்லது உங்கள் வீட்டு தோட்டம், மெதுவாக நடங்கள். உங்கள் நடையை கவனியுங்கள். இடது கால், வலது கால், இடது கால், வலது கால். உங்கள் கால் தரையில் படும் உணர்வை கவனியுங்கள். உங்கள் உடலின் இயக்கத்தை கவனியுங்கள். உங்கள் சுற்றுப்புறத்தை கவனியுங்கள். காற்று, சத்தம், வாசனை, எதையும் தீர்ப்பிடாதீர்கள். சும்மா கவனியுங்கள். இப்போது இருங்கள். இது 20 நிமிடம் செய்யுங்கள். இந்த பயிற்சி உங்களை நிகழ்காலத்தில் கொண்டு வரும். பெரும்பாலான நேரம் நம் உடல் ஒரு இடத்தில் இருக்கும், ஆனால் மனம் வேறு இடத்தில் இருக்கும். இந்த பயிற்சி உடலையும் மனதையும் ஒன்றாக கொண்டு வரும். 4வது பயிற்சி ஜபமாலை தியானம். இது பாரம்பரியமான முறை. ஒரு ருத்ராட்ச மாலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் 108 மணிகள் இருக்கும். ஒவ்வொரு மணியையும் தொட்டு ஓம் நம சிவாய என்று சொல்லுங்கள். இதை ஒரு சுற்று முடிக்க 10 நிமிடம் ஆகும். குறைந்தது 3 சுற்று செய்யுங்கள். காலை, மதியம், இரவு. இதன் பயன் மாலையை பிடிப்பது உங்கள் கைகளை வேலையில் வைக்கும். மந்திரம் சொல்வது உங்கள் நாக்கை வேலையில் வைக்கும். எண்ணுவது உங்கள் மனதை வேலையில் வைக்கும். உங்கள் முழு கவனமும் இதில் இருக்கும். 5வது பயிற்சி விழிப்பு தியானம். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் என்ன செய்தாலும் அதை முழு விழிப்புணர்வுடன் செய்யுங்கள். சாப்பிடும்போது ஒவ்வொரு கவளத்தையும் கவனியுங்கள். சுவையை, மணத்தை, அமைப்பை உணருங்கள். மெதுவாக மெல்லுங்கள். விழுங்கும்போது அதை உணருங்கள். குளிக்கும்போது நீர் உங்கள் உடலில் விழும் உணர்வை கவனியுங்கள். சோப்பின் மணத்தை உணருங்கள். ஒவ்வொரு அசைவையும் கவனியுங்கள். பேசும்போது நீங்கள் பேசும் வார்த்தைகளை கவனியுங்கள். மற்றவர் பேசுவதை கவனமாக கேளுங்கள். உங்கள் உடல் மொழியை கவனியுங்கள். இப்படி எல்லா செயல்களையும் முழு விழிப்புணர்வுடன் செய்யுங்கள். இதுதான் உண்மையான தியானம். தியானம் என்பது ஒரு செயல் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறை. இப்போது நான் உங்களுக்கு சில முக்கியமான சிவ போதனைகளை விளக்குகிறேன். இவை பழங்கால சித்தர்கள் கற்றுக் கொடுத்த ஞானம். முதல் போதனை, உலகம் மாயை. இது என்ன அர்த்தம்? உலகம் பொய் என்று அர்த்தமல்ல. உலகம் இருக்கிறது, ஆனால் நாம் நினைப்பது போல் இல்லை என்று அர்த்தம். நாம் பார்க்கும் உலகம் நம் மனதின் விளக்கம். 2 பேர் ஒரே விஷயத்தை பார்ப்பார்கள், ஆனால் 2 வித்தியாசமாக பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்களின் மனங்கள் வித்தியாசமாக இருக்கின்றன. உதாரணம், ஒரு பூ. ஒருவருக்கு அது அழகாக இருக்கும், இன்னொருவருக்கு அது ஒன்றுமில்லை. இன்னொருவருக்கு அது ஒவ்வாமை கொடுக்கும். பூ மாறவில்லை, பார்க்கும் மனம் மட்டும் வித்தியாசம். சரி, எனவே உலகம் என்பது நம் மனதின் பிரதிபலிப்பு. நம் மனம் மாறினால் உலகம் மாறும். இதுதான் மாயை என்பது. 2வது போதனை, நீங்கள் சிவம். இது மிகவும் முக்கியமான போதனை. நீங்கள் ஒரு சிறிய பலவீனமான மனிதர் அல்ல. நீங்கள் எல்லையற்ற, அழிவற்ற, முழுமையான சக்தி. ஆனால் நீங்கள் இதை மறந்துவிட்டீர்கள். ஒரு சிங்கம் பிறந்தது ஆடுகள் மத்தியில். அது ஆடுகளோடு வளர்ந்தது. அது நினைத்தது, நான் ஒரு ஆடு என்று. அது ஆடுகள் போல் நடந்தது, ஆடுகள் போல் சாப்பிட்டது, ஆடுகள் போல் பயந்தது. ஒரு நாள் ஒரு பழைய சிங்கம் வந்தது. அது இந்த சிறிய சிங்கத்தை பார்த்தது. அது சொன்னது, நீ ஏன் ஆடுகளோடு இருக்கிறாய்? நீ ஒரு சிங்கம். சிறிய சிங்கம் சொன்னது, இல்லை, நான் ஒரு ஆடு. பழைய சிங்கம் அதை ஒரு குளத்திற்கு கொண்டு போனது. அதை தண்ணீரில் பார்க்க சொன்னது. சிறிய சிங்கம் பார்த்தது, அதன் பிரதிபலிப்பு ஒரு சிங்கம். அப்போதுதான் அதற்கு புரிந்தது, நான் ஒரு சிங்கம், ஆடல்ல என்று. நாமும் இப்படித்தான். நாம் நினைக்கிறோம் நாம் பலவீனமானவர்கள் என்று. ஆனால் உண்மை, நாம் சிவம், எல்லையற்ற, அழிவற்ற, முழுமையான சக்தி. நமக்கு இதை நினைவூட்ட ஒரு குரு வேண்டும், ஒரு போதனை வேண்டும். 3வது போதனை, பிரிவு மாயை. இந்த உலகத்தில் பல பிரிவுகள் இருப்பது போல் தெரிகிறது. நானும் நீங்களும், இதுவும் அதுவும், நல்லதும் கெட்டதும். ஆனால் உண்மையில் எல்லாம் ஒன்றுதான். கடலில் பல அலைகள். ஒவ்வொரு அலையும் வித்தியாசமாக தெரிகிறது. ஆனால் எல்லா அலைகளும் கடல்தான். அலைகளுக்கு இடையே பிரிவு இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் உண்மையில் எல்லாம் கடல். அதேபோல் இந்த உலகத்தில் பல உயிர்கள் இருக்கின்றன.
ஆனால் எல்லா உயிர்களும் ஒரே ஆன்மாதான். நானும் நீங்களும் வேறல்ல, நாம் ஒன்று. இதை உணரும்போது அன்பு தானாக வரும். ஏனென்றால் நான் உங்களை நேசிப்பது என்றால் நான் என்னை நேசிப்பதுதான். 4வது போதனை, துன்பம் மனதிலிருந்து வருகிறது. நாம் நினைக்கிறோம் வெளி சூழ்நிலைகள் நமக்கு துன்பம் கொடுக்கின்றன என்று. ஆனால் உண்மை, துன்பம் நம் மனதிலிருந்து வருகிறது. ஒரே சூழ்நிலையை 2 மனிதர்கள் வித்தியாசமாக அனுபவிப்பார்கள். ஒருவருக்கு அது துன்பம், இன்னொருவருக்கு அது ஒரு வாய்ப்பு. சூழ்நிலை மாறவில்லை, மனம் மட்டும் வித்தியாசம். எனவே துன்பத்திலிருந்து விடுபட வெளி சூழ்நிலைகளை மாற்ற வேண்டாம், உள் மனதை மாற்ற வேண்டும். மனம் மாறினால் எந்த சூழ்நிலையும் துன்பம் கொடுக்காது. 5வது போதனை, எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது. இதை நம்புவது கடினம், குறிப்பாக கஷ்டகாலத்தில். ஆனால் இது உண்மை. பிரபஞ்சம் ஒரு பெரிய திட்டத்தின்படி நடக்கிறது. அந்த திட்டத்தில் ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணத்திற்காக நடக்கிறது. நமக்கு அந்த காரணம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் ஒரு கம்பளம் நெய்வதை கற்பனை செய்யுங்கள். கீழே இருந்து பார்த்தால் வெறும் கலவரம், நூல்கள் குழப்பமாக இருக்கும். ஆனால் மேலே இருந்து பார்த்தால் அழகான படம் தெரியும். நம் வாழ்க்கையும் இப்படித்தான். நாம் கீழே இருக்கிறோம், குழப்பத்தை மட்டும் பார்க்கிறோம். ஆனால் சிவன் மேலே இருக்கிறார், முழு படத்தையும் பார்க்கிறார். எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது. 6வது போதனை, இப்போதுதான் இருக்கிறது. கடந்த காலம் போய்விட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. இருப்பது இந்த வினாடி மட்டும்தான். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம்? கடந்த கால நினைவுகளில் அல்லது எதிர்கால கற்பனைகளில்? இந்த வினாடியை நாம் தவறவிடுகிறோம். வாழ்க்கை நடக்கும்போது நாம் மற்ற இடத்தில் இருக்கிறோம். இப்போது இருப்பது என்றால் இந்த வினாடியில் முழுமையாக இருப்பது. நீங்கள் என்ன செய்தாலும் அதை முழுமையாக செய்யுங்கள். கடந்த காலத்தை நினைக்காதீர்கள், எதிர்காலத்தை கற்பனை செய்யாதீர்கள். இப்போது இருங்கள். 7வது போதனை, நீங்கள் தேடுவது உங்களுக்குள் இருக்கிறது. நாம் எல்லோரும் மகிழ்ச்சியை தேடுகிறோம், அமைதியை தேடுகிறோம், அன்பை தேடுகிறோம். ஆனால் நாம் எங்கே தேடுகிறோம்? வெளியே. நாம் நினைக்கிறோம், இந்த வேலை கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன், இந்த பணம் கிடைத்தால் அமைதியாக இருப்பேன், இந்த நபர் என்னை நேசித்தால் நிறைவாக இருப்பேன். ஆனால் இவை எல்லாம் தற்காலிக மகிழ்ச்சி மட்டுமே. நிலையான மகிழ்ச்சி வெளியில் கிடையாது. நிலையான மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கிறது. அமைதி உங்களுக்குள் இருக்கிறது. அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் தேடுவது எல்லாம் நீங்கள்தான். வெளியே தேடுவதை நிறுத்துங்கள், உள்ளே பாருங்கள். 8வது போதனை, விடுதல் ஒரு பயணம் அல்ல, விழிப்பு. நாம் நினைக்கிறோம் ஆன்மீகம் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது என்று. பாவியிலிருந்து புனிதனாக, இருளிலிருந்து ஒளிக்கு. ஆனால் இது தவறான புரிதல். விடுதலை என்பது நீங்கள் செல்ல வேண்டிய இடம் அல்ல. நீங்கள் எப்போதும் விடுதலையாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மறந்துவிட்டீர்கள். விடுதலை என்பது நினைவு கொள்வது, விழிப்பது. ஒரு கனவில் நீங்கள் சிறைக்கூடத்தில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் சிறையிலிருந்து வெளியே வர. ஆனால் உண்மையான விடுதலை கனவிலிருந்து விழிப்பது. விழித்ததும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நீங்கள் ஒருபோதும் சிறையில் இருக்கவில்லை என்று. இதேபோல் இந்த வாழ்க்கையில் நாம் பல பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்கிறோம். ஆனால் உண்மையான தீர்வு விழிப்பது. விழித்ததும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் மாயை என்று. இப்போது நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல வேண்டும். இதுவரை நான் சொன்னது எல்லாம் கோட்பாடு. ஆனால் கோட்பாடு போதாது, அனுபவம் வேண்டும். நீங்கள் தண்ணீர் பற்றி 100 புத்தகங்கள் படிக்கலாம், ஆனால் உங்கள் தாகம் தீராது. தாகம் தீர தண்ணீர் குடிக்க வேண்டும். அதேபோல் ஆன்மீகத்தை படிப்பது போதாது, அனுபவிக்க வேண்டும். அனுபவம் எப்படி வரும்? பயிற்சி மூலம். நான் சொன்ன தியான முறைகளை செய்யுங்கள், மந்திர ஜபம் செய்யுங்கள், விழிப்புணர்வுடன் வாழுங்கள். இதை தொடர்ந்து செய்தால் அனுபவம் வரும். ஆரம்பத்தில் சிறிய சிறிய அனுபவங்கள் வரும். ஒரு கணம் ஆழமான அமைதி, ஒரு கணம் எல்லையில்லாத அன்பு, ஒரு கணம் எல்லாமும் ஒன்று என்ற உணர்வு. இவை வரும், போகும். ஆனால் இவை உங்களுக்கு சொல்லும், ஆம், இது சாத்தியம் என்று.
இந்த சிறிய அனுபவங்கள் உங்களை ஊக்குவிக்கும். நீங்கள் தொடர்வீர்கள். மெதுவாக அனுபவங்கள் ஆழமாகும், நீளமாகும். ஒரு நாள் நீங்கள் முழு விழிப்பை அனுபவிப்பீர்கள். அது உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும். ஆனால் பொறுமை வேண்டும். சிலருக்கு விரைவில் அனுபவம் வரும், சிலருக்கு நேரம் எடுக்கும். கவலைப்பட வேண்டாம். உங்கள் பயணம் உங்களுடையது. ஒப்பிடாதீர்கள், தொடருங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த பாதையில் ஒரு குரு மிகவும் உதவியாக இருப்பார். குரு என்றால் என்ன? குரு என்பது ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல. குரு என்பது இருளை நீக்குபவர். குரு என்பது உங்களுக்குள் இருக்கும் சிவத்தை உங்களுக்கு காட்டுபவர். குரு 2 வகை: வெளிகுரு மற்றும் உள்குரு. வெளிகுரு என்பது ஒரு மனிதர். அவர் பாதையை கடந்துவிட்டவர். அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். உள்குரு என்பது உங்களுக்குள் இருக்கும் ஞானம். அது எப்போதும் சரியான பாதையை சொல்லும். வெளிகுரு உள்குருவிற்கு வழிகாட்டுவார். இறுதியில் உள்குருதான் முக்கியம். ஆனால் ஆரம்பத்தில் வெளிகுரு மிகவும் உதவியாக இருப்பார். குருவை எப்படி கண்டுபிடிப்பது? நீங்கள் தயாராக இருந்தால் குரு தோன்றுவார். இது ஒரு பழங்கால சொல். மாணவன் தயாராக இருக்கும்போது குரு தோன்றுவார். நீங்கள் தேட வேண்டாம், தயாராக இருங்கள். தியானம் செய்யுங்கள், மந்திர ஜபம் செய்யுங்கள், நல்ல வாழ்க்கை வாழுங்கள். சரியான நேரத்தில் சரியான குரு உங்கள் வாழ்க்கையில் வருவார். ஆனால் எச்சரிக்கை, போலி குருக்களும் இருக்கிறார்கள். அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? உண்மையான குரு பணம் கேட்க மாட்டார். அவர் புகழ் தேட மாட்டார். அவர் உங்களை சார்ந்து இருக்கச் சொல்ல மாட்டார். அவர் உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பார். அவர் உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். போலி குரு பணம் கேட்பார், புகழ் தேடுவார், உங்களை சார்ந்து இருக்கச் சொல்வார். அவர் உங்களை கட்டுப்படுத்துவார். அவர் உங்களை தன் பக்தராக ஆக்குவார். உண்மையான குரு உங்களை சிவனிடம் அழைத்துச் செல்வார். போலி குரு தன்னிடம் அழைத்து வைப்பார். வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு கடைசி ரகசியம் சொல்கிறேன். இது மிக முக்கியமான ரகசியம். இதை நான் கடைசியில் சொல்கிறேன், ஏனென்றால் இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த உலகில் நடக்கும் எல்லாமே உங்களுக்காக நடக்கிறது, உங்களுக்கு எதிராக அல்ல. நல்லதோ கெட்டதோ எல்லாமே உங்கள் வளர்ச்சிக்காக. நீங்கள் கஷ்டப்படும்போது நினைவில் கொள்ளுங்கள், இது ஒரு பாடம். பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறது. பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள், கஷ்டம் போய்விடும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், இது ஒரு பரிசு. பிரபஞ்சம் உங்களுக்கு அன்பு காட்டுகிறது. நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் பற்றாதீர்கள். மகிழ்ச்சியும் துக்கமும், வெற்றியும் தோல்வியும், புகழும் அவமானமும் இவையெல்லாம் வந்து போகும். ஆனால் நீங்கள் நிலையானவர். இவற்றை சமமாக பாருங்கள். எதிலும் மிதமின்றி மகிழாதீர்கள், எதிலும் மிதமின்றி துக்கப்படாதீர்கள். இதுதான் உண்மையான சமத்துவம். இதுதான் சிவநிலை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, எதையும் மறுக்காமல் இருப்பது, எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பது. இந்த நிலையை அடைய வருடங்களாகலாம். ஆனால் இது சாத்தியம். மற்றவர்கள் அடைந்திருக்கிறார்கள், நீங்களும் அடையலாம். இப்போது இந்த காணொளி முடிவுக்கு வருகிறது. ஆனால் உங்கள் பயணம் இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்டியிருக்கிறேன். ஆனால் பாதையில் நடக்க வேண்டியது நீங்கள்தான். இந்த காணொளியை உருவாக்க எனக்கு பல நாட்களானது. ஆராய்ச்சி, எழுதுதல், பதிவு செய்தல், திருத்துதல், இது எல்லாம் ஒரு அன்பு உழைப்பு. ஏனென்றால் நான் விரும்புகிறேன் இந்த செய்தி உங்களை சென்றடைய வேண்டும் என்று. சிவன் என்னை பயன்படுத்தி உங்களுக்கு செய்தி அனுப்புகிறார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த காணொளியை கடைசி வரை பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு நல்ல அறிகுறி. இது உங்களுக்குள் இருக்கும் ஆன்மா இந்த செய்தியை கேட்க விரும்புகிறது என்று அர்த்தம். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுடன், குடும்பத்தினருடன் பகிருங்கள். எல்லோருக்கும் இந்த செய்தி தேவை. சிவன் எல்லோரையும் அழைக்கிறார், ஆனால் பலருக்கு தெரியவில்லை. நீங்கள் இந்த செய்தியை பரப்ப உதவுங்கள். இரண்டாவது, இந்த சேனலை சந்தா செய்யுங்கள். நான் தொடர்ந்து இது போன்ற காணொளிகளை பதிவேற்றுவேன். ஆன்மீக போதனைகள், தியான முறைகள், சிவரகசியங்கள், இவையெல்லாம் உங்களுக்காக. மூன்றாவது, கீழே கமெண்ட் பிரிவில் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள். நீங்கள் கடந்து வரும் ஆன்மீக பயணம் என்ன? உங்களுக்கு என்ன சவால்கள் வருகின்றன? என்ன அனுபவங்கள் வந்துள்ளன? இதை பகிருங்கள். இது மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். நான்காவது, இன்று இருந்து ஒரு சிறிய பயிற்சியை ஆரம்பியுங்கள்.
ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் தியானம். அவ்வளவுதான். பெரிய விஷயம் தேவையில்லை. சிறிய ஆரம்பம் போதும். ஆனால் தொடர்ச்சியாக செய்யுங்கள். 5வது, ஓம் நம சிவாய மந்திரத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். வேலை செய்யும்போது, நடக்கும்போது, தூங்கப் போகும்போது, எப்போதும். இந்த மந்திரம் உங்கள் மனதை சிவனோடு இணைக்கும். 6வது, நல்ல வாழ்க்கை வாழுங்கள். யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள். உண்மை பேசுங்கள். அன்பாக இருங்கள். இதுதான் உண்மையான ஆன்மீகம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு கடைசி செய்தியை சொல்கிறேன். இது சிவனின் செய்தி, என் செய்தி அல்ல. சிவன் சொல்கிறார், நீ யார் என்பதை நீ மறந்துவிட்டாய். நீ ஒரு உடல் அல்ல, ஒரு மனம் அல்ல, ஒரு பெயர் அல்ல. நீ அழிவற்ற, எல்லையற்ற, முழுமையான சக்தி. நீ என்னிடமிருந்து பிரியவில்லை. நீயே நானே. இதை மறந்ததால் தான் நீ துன்பப்படுகிறாய். இதை நினைவு கொண்டால் துன்பமில்லை. நான் உன்னை அழைக்கிறேன். வீட்டுக்கு வா. நீ எவ்வளவு காலம் அலைந்தாலும் நான் காத்திருக்கிறேன். என் கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது. உள்ளே வா. நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் நான் இருக்கிறேன். நீ என்னை பார்க்க வேண்டுமானால் வெளியே தேட வேண்டாம். உள்ளே பார். நான் அங்கே இருக்கிறேன். எப்போதும் இருந்தேன், இப்போதும் இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நிபந்தனையற்று, காரணமற்று, எல்லையற்று. இந்த அன்பை உணர், ஏற்றுக்கொள். இதுவே உன் விடுதலை. இதுதான் சிவனின் செய்தி. இதை உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை வாழுங்கள். இப்போது நான் இந்த காணொளியை முடிக்கிறேன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இது ஒரு முடிவல்ல, ஒரு ஆரம்பம். உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது. நீங்கள் அனைவரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். சிவன் உங்கள் அனைவரையும் நேசிக்கிறார். அவருடைய அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். உங்கள் பாதை எளிமையாக இருக்கட்டும். உங்கள் பயணம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். உங்கள் இலக்கை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் இந்த காணொளியை முழுவதும் பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் நேரம் விலைமதிப்பற்றது. நீங்கள் அதை என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்கு நான் நன்றியுடன் இருக்கிறேன். இந்த சேனலை சந்தா செய்ய மறக்காதீர்கள். மணி அழுத்தவும் மறக்காதீர்கள். புதிய காணொளிகள் வரும்போது உங்களுக்கு அறிவிப்பு வரும். கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை பகிருங்கள். நீங்கள் கேட்க விரும்பும் மற்ற தலைப்புகள் இருந்தால் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக காணொளிகளை உருவாக்குவேன். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருடன் இந்த காணொளியை பகிருங்கள். இந்த செய்தி எல்லோருக்கும் தேவை. சிவனின் அன்பு எல்லோரையும் சென்றடையட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உங்கள் அனைவருக்கும் என் ஆசிர்வாதங்கள். உங்கள் வாழ்க்கை மங்களமாக இருக்கட்டும். உங்கள் பாதை ஒளிமயமாக இருக்கட்டும். சிவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். நான் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. சிவனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நேசிக்கிறேன். அமைதி.